ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு யோகமான காலங்க. புரட்டி போடுற யோகங்கள், அதாவது குப்புரை போட்டு புரட்டி போடுற யோகம் சொல்லுவாங்க. திடீர்னு வந்து யோகம் வருதுப்பா, குப்புரை போட்டுருச்சுப்பா அப்படிம்பாங்க. திடீர்னு காற்று அடிச்சது, எல்லா ஜாமானையும் புரட்டி போட்டு போயிடுச்சு. அது மாதிரி குப்புரை போட்டு புரட்டி எடுக்கிற யோகம் வரப்போகுது. யாரால் சார் வரப்போகிறது? சனி பகவான். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருந்தார் சனி பகவான். கண்டகச்சனியாக இருந்தார் 7ஆம் இடத்துல. அவர் வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார். தலைகீழ் இயக்கம். வக்கரம்னா தலைகீழ் இயக்கம். சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வக்கரம், சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி. சூரியனால் வருடம் ஒரு தடவை சனி பகவான் தலைகீழ் இயக்கத்தில் செஞ்சிருப்பார். இப்போ அது நடந்துருச்சு. 13ஆம் தேதி நடந்துருச்சு. 13/7/2025 காலையில் 7:45 மணிக்கு அவர் தலைகீழ் இயக்கத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல கிரிப் குறைஞ்சி போச்சு. ராசியை பார்த்துட்டு இருந்த ஒரு கிரிப் குறைஞ்சி போச்சு. சனி பார்க்க சர்வநாசம் அப்படிம்பாங்க. ஸோ ராசியை பார்த்துட்டு இருந்தார். மனதால் உடலாலும் நொந்து போயிருந்தீங்க, அசுரவாக இருந்தீங்க, சோம்பேறித்தனமாக இருந்தீங்க, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. எவ்வளோதான் யோகங்கள் இருந்தாலுமே அந்த சில தடைகள் இருந்துச்சு. மனதில் ஒரு தைரியம் இல்லை, தெளிவு இல்லை, தெம்பு இல்லை. இனி எல்லாமே சரியாக போயிடும். ஏன்னா சனி ராசியை பார்க்கக்கூடாது. 7ஆம் பார்வையால் சமசப்த பார்வையாக ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் பார்வையில் இப்போ கொஞ்சம் கெடுப்பறவை குறையுது. அந்த கெடிய பார்வை என்ன பார்வை? கெடுபார்வையுடைய தாக்கம் குறையுது. அதனால் நீங்கள் நல்வழிப்படுறீங்க. ராசி கொஞ்சம் நல்லா இருக்குது. ராசிநாதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் 11ஆம் இடத்துல. ஆகஸ்ட் 25 வரைக்கும் அருமையான அமைப்பு. 5ஆம் இடம் வலுப்படுறது, மிகச்சிறப்பு. பஞ்சமஸ்தானம் வலுப்படுறது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுது. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். புரட்டி போட்டு எடுக்கிற மாதிரி யோக பலன்கள் நல்லபடியாக நடக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் ராசிக்கு அவர் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் இல்லை, 4, 6, 9, 10, 11 இருக்கலாம். ராசிக்கு சொல்கிறேன், கன்னி ராசிக்கு 4ஆம் இடம் தனுசில் இருக்கலாம், 6ஆம் இடம் கும்பத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம், 10ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் கடகத்தில் இருக்கலாம். இந்த இடத்துல கன்னிராசியில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமானவர்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஜாதக புத்தகத்தெல்லாம் பார்க்கணும். சும்மா இந்த யூடியூப்பில் அவர் போட்டார் இவர் போட்டாருன்னா பார்த்துட்டு கூடாது. நீங்கள் உரிமையோடு சொல்கிறேன், ராசி பலன்லாம் கேளுங்க. ஆனால் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சனி திசை நடக்கும். கன்னிராசியில் குறிப்பிட்டவர்களுக்கு உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சனி மகா திசை நடக்கும். 70 வயசு வரைக்கும் நடக்கும். 72 வயசு வரைக்கும் நடக்கும். அவங்களுக்குலாம் முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது. சனி மகாதசை 19 வருடம். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார், நல்ல பலன்களை கொடுப்பார். ராசி லக்கணத்துக்கு 6, 9, 10, 11 இருந்தாலும் அருமையான பலன்களை கொடுப்பார். சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. இப்போ சனி பகவான் தலைகீழ் இயக்கம் நல்ல விதமாக இருக்குது. அவர் 7ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்தார். பிரச்சனை எதுலேயும் சாதிக்க முடியல, தண்ணீர் அடைய முடியல. அப்பா வழியில் பிரச்சனை, அப்பாவுக்கு பிள்ளைக்கும் பிரச்சனை, தகப்பன் வழியில் பிரச்சனை, பாகப்புறவின பிரச்சனை, இடம் மனை வீடு பிரச்சனை, பங்காளியில் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, இடையாப்பு சிக்கல். சுக்கிர வீட்டை பார்த்தாரு, சரியா நல்ல விதமாக இல்லை. ராசிக்கு ராஜயோகாதிபதி வீட்டை பார்த்தாரு. ஸோ நல்ல விதமாக பார்க்க முடியல. இதனால் பணப்பிரச்சனையும் இருந்து தட்டுப்பாடு இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். 9ஆம் இடம் வலுப்புறது, மகாலட்சுமி சாணம் வலுப்புறது, ஒரு பெருங்கோணம் வலுப்புறது. நல்லா இருப்பீங்க. யோகங்கள் அப்படியே மலை நடக்கும். சரியான நேர்களே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு பார்த்தார். ராசியை பார்த்து தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ராசி பார்வை கெடுபார்வை குறையுது. நல்லா இருப்பீங்க, ஆள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. என்ன சொல்லுவாங்க, தூங்கி எந்திரிச்சு தட்டி எழுப்பின மாதிரி இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எழுமுன் விழுமுன் எந்திக்கிறதுக்கு முன்னாடி உட்காருவீங்க, உட்காரதுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி ஓடுவீங்க. அந்தளவுக்கு வேகம் இருக்கும். படாப்பட்டாக இருப்பீங்க. காரியத்தை மடன்னு முடிப்பீங்க. தடைப்பட்ட காரியமெல்லாம் இன்னி தடையின்றி வேகமாக நடக்கும். முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் முடுக்கி விடப்படும். முடங்கி கிடந்த இயந்திரங்கள்லாம் என்ன? உங்கள் வேலை விஷயங்கள், நீங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், அந்த இயந்திரங்கள் எல்லாமே இனிமேல் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை சக்கரம் வேகமாக ஓடும், நல்ல விதமாக ஓடும். தனிப்பட்ட முறையில் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்தார். சுகவீனப்பட்டு இருந்தீர்கள். சுகம் இல்லை, ஒரே சோர்வு தான். சுகப்படவில்லை. ஆண் பெண்ணால் சுகப்படவில்லை, பெண் ஆணால் சுகப்படவில்லை. இனிமேல் அனைத்தும் சரியாக இருக்கும். தாய் வழி உறவில் பிரச்சனை இருந்தது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. தாய் தகப்பனை போட்டு தாக்குவார். 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்ப்பார். தாய்வழி பிரச்சனை, தாய் வழி உறவு முறையில் பிரச்சனை, தாய்மாமனி பிரச்சனை, மனைவி கொடுத்த அப்பன் வழியில் பிரச்சனை, மச்சனை மேலே பிரச்சனை, மாமன் மைத்துனர் மேலே பிரச்சனை. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் குடும்ப உறவுல இருந்தது. இனிமேல் எல்லாமே சரியாயிரும். சனி பகவான்
ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் கிட்டத்தட்ட 138 நாட்கள் நல்ல பலங்களில் யோகா பலங்களில் வாரி வழங்குறாரு கன்னி ராசிக்கு. இந்த நேரத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் குரு வராங்க. இரு துருவங்கள் ஒன்றா சேருது. 11ஆம் இடத்துல புதன், ராசிக்கு செவ்வாய் வர போகிறாரு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வராரு. ராசிக்கு 15/9 வரைக்கும் இருப்பார். ராசியில் வருகிற 25ஆம் தேதி வந்துடுவார். 25/7/2025 15/9/2025 ஒரு 35 நாளைக்கு 40 நாளைக்கு ராசியில் இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். செவ்வாய் ராசிக்கு 3/8 கூடைவன் தான். தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பாரு. தம்பி தங்கச்சி விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் செவ்வாய்க்கான தனியாக வீடியோ போடுறேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு இவரை கும்பிடணும், காலபைரவரை கும்பிடணும். சரியா? காலபைரவரை கும்பிடுறது சிறப்பை தரும். அதுபோல் ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்கிறதுனால மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனசாமியை கும்பிடணும். சனி அல்லது செவ்வாய் கற்பனசாமியை கும்பிடணும். கற்பனசாமியை கும்பிட்றதுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். அந்த டேட்டா மைண்டில் வச்சுக்கோங்க. 22/7 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. வருகிற ஜூலை 22ஆம் தேதி. அன்றைக்கி என்ன கிழமை சார் அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி 22/7 செவ்வாய்க்கிழமை தான். சரியா? 22/7/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது. செவ்வாயோட நட்சத்திரம் தான் வருது. அன்றைக்கி இரவு 8 to 9 கற்பனசாமி கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துருங்க. சரியா? பிரச்சனையெல்லாம் தீரும். நான் சொல்கிற நாள் அந்த கிழமை அன்றைக்கி அந்த வழிபாடை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். கற்பனசாமியும் ஒன்று தான், கற்பசாமியும் ஒன்று தான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. நிறைய பேர் கேட்குறாங்க, கற்பசாமி வரையா கற்பனசாமி வரையான்னு. எல்லாம் ஒன்று தான். 18 படி கற்பனசாமி. அவருக்கு ஏன் 18 படி அப்படிங்கிறோம்னா, ஐயப்பன் கோயிலில் சபரியில் 18 படிக்கு மேலே தான் உட்காந்துருக்கிறாரு. அந்த 18 படிக்கும் காவல் யார்? கற்பனசாமி தான். கற்பனசாமியை கும்பிட்டு தான் 18 படியில் ஏற முடியும். அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் 18 படியில் ஏற முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஐயப்பனுக்கு காவல் தெய்வமாக இருக்கிற கற்பனசாமியை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசியை காப்பாற்றுவார். ஐயப்பனுக்கு கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கன்னிமூல கணபதியை கும்பிடணும். கன்னிமூல கணபதி பகவானே சரணம் அப்படி ஒரு பாட்டே இருக்குது, வீரமணி பாடிய பாட்டல். ஸோ கன்னி மூலத்துக்கும் கன்னி ராசிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் நீங்கள் கற்பனசாமியை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்னி மூலம் வலுப்படும், கன்னி மூளை வறுப்படும். ஒரு வீட்டில் கன்னி மூளை நல்லா இருக்கணுங்க. கன்னி மூளைங்கிறது ரொம்ப முக்கியம். கன்னி மூளை தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். வீட்டில் கன்னி மூலையில் தான் பீரோ வைப்போம். இப்போ எதுக்கு இப்படி மேட்சிங் பண்ணுறேன்னா, பணம் இப்போ வரப்போகுது, உங்களுக்கு புரட்டி போட்டு யோகம் வரப்போகுது. வீட்டில் பீரோவை கன்னி மூலையில் வைங்க. அது பெட்ரூமில் கன்னி மூலையில் வைக்கணும். இப்போ பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு, ஒரு 12க்கு 10 இருக்குது வச்சுக்கோங்க. எந்த சைடு வைக்கணும்னா சவுத் வெஸ்ட்டில் வைக்கணும். அதான் கன்னி மூலை. ஈசானத்துக்கு எதுக்கு வைக்கணும்? அங்கே தான் பீரோ இருக்கணும். அந்த பீரோக்குள்ளே தான் நீங்கள் உங்கள் பணம், நகை, பட்டு புடவை எல்லாத்தையும் அதுக்குள்ளே தான் வைக்கணும். மங்களகரமான பொருட்கள், சாமி பொருட்கள், முக்கியமான பொருட்கள் எல்லாம் அந்த கன்னி மூலையில் இருக்கிற பீரோவில் தான் வைக்கணும். கன்னி மூலையில் செல்ஃப் இருக்கலாம். கன்னி மூலையில் பீரோ செல்ஃப் இருந்துச்சுன்னா நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு பார்க்கக்கூடாது, அந்த ரூமுக்கு தான் பார்க்கணும். சரியா? சில வீட்டில் அது அமையாது. ரூமுக்கு பாருங்கள். ரூமுக்கு கண்டிப்பாக கன்னி மூலை வரும். ஏன்னா 4 மூலை இருக்குல்ல, அதில் ஒரு மூலை கன்னி மூலை வரும். நான் சொன்ன மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வைங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் உண்மை. சரியா? இதெல்லாம் அனுபவிச்சு சொல்கிறேன். வாஸ்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் உண்மை. பெரிய பீரோ இல்லைன்னா சின்ன செல்ஃபை வைங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு டேபிள் வச்சு அந்த டேபிளில் நீங்கள் பொருளை வைங்க. சரியா? அந்த மூலையில் வைக்கணும். அந்த மூலையில் உங்களுடைய சேகரிக்கிறதெல்லாம் இருக்கணும், முக்கியமான பொருள்லாம் இருக்கணும். ஒரு பெட்டியை கூட வைங்க. வீட்டில் பீரோ இல்லை சார்னா ஒரு பெட்டியை வைங்க. பெட்டிக்குள்ளே எல்லாத்தையும் வைங்க. பணம், துணிமணி, நகை நட்டு, ஏதோ நமக்கு வீட்டில் இருக்கிற அளவு நம்ம பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுருக்க பொருட்களை அதில் வைங்க. பாதுகாப்பு பண்ணுங்கள். அந்த கன்னி மூலையில் அந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு வளரும். 1000 ரூபா வச்சிங்கன்னா ₹1,00,000 மாறும். ₹1,00,000 அப்போ குட்டி போடாது. 1000 ரூபா ₹1,00,000 குட்டி போடாது. உங்களுக்கு அந்த அமைப்பை கொடுக்கும். நீங்கள் உத்தியோகம் பண்ணினீங்கன்னா உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கும், நல்ல பேரை கொடுக்கும், ப்ரொமோஷனை கொடுக்கும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். இதுதான் இடத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. வீட்டில் இடம் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. 4 திசைக்கும் சக்தி இருக்குது, 8 திக்குக்கும் சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சம் அதுக்குள்ளே தான் வச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி உட்பட 9 கிரகங்கள் சுற்றுது. 9 கிரகங்களுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது. இந்த பூமி, நம்ம வாழ்கிற பூமி, சூரியனும் சந்திரனும் நேராக பார்க்குறோம். மற்ற கிரகங்களை பார்க்க முடியல. சில நேரத்தில் தெரியுது, சில டெலஸ்கோப் வழியாக பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. சரியா? இப்படி பேசிகிட்டே போகலாம். நம்ம கன்னிராசிக்கு ஒரு பலன் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? இதான் நான் ஸ்கிப் ஆகி வந்துடுவேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன அமைப்பில் நீங்கள் பணத்தை சேகரிங்க, நல்ல பணம் கூடும். இப்போ வாய்ப்பு நல்லா இருக்குது. சரியா? உங்கள் ராசிக்கு கிழக்கு பக்கம் நல்லா இருக்குது. இப்போ கிரகங்கள் அடுத்தடுத்து வருது. குரு, சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாம் வராங்க. செவ்வாய் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான், கவனமாக இருங்க. திருஷ்டி இருக்கும். செவ்வாய் ராசியில் இருந்து வக்கர சனியை பார்க்கறனால திருஷ்டி இருக்குது. திருஷ்டியை கழிச்சிருங்க.
கன்னி ராசிக்கு திருஷ்டி இருக்குது. அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, ராகு வந்து 6ஆம் பறவையாலும் பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. ஸோ இன்னும் 1.5 வருஷத்துக்கு திருஷ்டி இருக்குது. அடுத்த ராகு பயிற்சி வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் அனுமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதான் முக்கியமானது. அனுமான் வழிபாடு வேணும். செவ்வாய்க்கிழமை போகணும், அனுமார் கோயிலுக்கு போங்க, இரவு 8 to 9. இது வந்து மாதத்துக்கு ஒரு நாள் போங்க. கற்பனசாமி வழிபாடு ஒரு நாள் போங்க. அனுமார் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போங்க. சனிக்கிழமை போகிறது உங்கள் சாய்ஸ் தான், நான் அதெல்லாம் போக வேண்டாம் சொல்ல மாட்டேன். நான் என்றைக்குமே தெய்வத்தை வழங்குறத வேண்டாம் சொல்ல மாட்டேன், ஆனால் முக்கியமானதை சொல்லுவேன். அதை கேட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை அனுமார் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு வந்து குங்குமம் வாங்கி கொடுங்க, செந்தூரம். சரியா? செந்தூரம் கொடுக்கலாம், ஆஞ்சநேயர் கொடுக்கலாம். சரியா? அவர் ஒரு மங்களகாரகன் தான். ஆஞ்சநேயரே வந்து அங்கார பகவானோட அம்சம்தான். அதனால் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிட்றது உங்களுக்கு கண் திருஷ்டி விலகும். செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போங்க, ஒரு 11 வாரம் போங்க. கண்டிப்பாக 12ஆம் வாரத்தில் பெரிய மாற்றம் இருக்கும், பிரச்சனை தீரும். சரியா? குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் இருக்கும். இந்த கஷ்டம் நஷ்டம் பீடை பில்லி சூனியம் மற்றபடி தடங்கள் காரியம் அபிவிருத்தி இல்லாமல் இருக்கிறது, நோய் நொடி, இதெல்லாம் வீடு சம்மந்தப்பட்டதில் இருக்கும். சரியா? இதெல்லாம் சரியாக போயிடும். அதுபோல் தொழில் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். ரைட், பலன்கள் எப்படியா இருக்குது அப்படி பார்ப்போம். பலன்கள் நல்லா தாங்க இருக்குது. பலன்கள் வந்து அருமையாக இருக்குது. அடுத்த வருகிற நாட்களில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு வந்து நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும், எதிர்பார்ப்புகள் நல்லபடியாக முடியும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள் முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சுகமும் இருக்கும், சுகமான சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி வந்து உங்களுடைய உறுப்பினர்கள் நல்ல நேரமாக நல்ல ஒரு விதமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸ் நல்லா இருப்பாங்க. நீங்களும் அவங்க கூட நல்லபடியாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட ஸ்பரிசம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். ராசிக்கு சனி பகவான் பார்வை இதாகுது. அதுபோல் ராசிக்கு 2 கூடயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். சூப்பர். தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே ஆட்சி பெற்று இருக்கிறார் மாலவிய யோகத்தில். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். தொழில் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே சொன்னதான். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். அதிர்ஷ்டம் பல வகையில் வரும். சரியான நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாரு. குறிப்பாக கன்னிராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு சனி பகவான். விருச்சிக லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்க மாட்டார். மேச லக்கணத்துக்கும் கொடுக்க மாட்டார். கடக லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கும் கொடுக்க மாட்டார். தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு சுமாராக கொடுப்பார். 100 கொடுக்க வேண்டிய இடத்துல 50 கொடுப்பார். அதனால் விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 4 லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அனுமார் வழிபாடு பண்ணணும், கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். சரியா? கொஞ்சம் உடல் நலத்தை கவனமாக வச்சுக்கணும். வாயு பிரச்சனை இருக்கும், கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், வயிற்று பிரச்சனை இருக்கும். சரியா? உஷ்ணமாகும் உடம்பு. சனி செவ்வாய் பார்வை வருது வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே. சரியா? வாய்ப்பு இருந்துச்சுன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்க, காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய்க்கு வந்து காலபைரவர் தான். சிவன் கோயிலுக்கு போங்க, வருகிற அமாவாசை கூட போகலாம். 24ஆம் தேதி அமாவாசை, ஆடி 8ஆம் தேதி சர்வ அமாவாசை. ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்கு, நல்ல அமைப்பு தான். 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்றாங்க. உங்கள் ராசிக்கு 12, 10, 11 கூடியவர்கள் சேர்றாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, நல்ல விதமாக தான் இருக்குது. 5ஆம் இடத்துல ஏற்கனவே புதனும் இருக்கிறவங்க ராசிநாதன் கூட சேர்றாங்க. சூரியன் சந்திரன் புதன் ஒரு நல்ல கூட்டணி தான். சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பார், அருமையான அமைப்பு. வருகிற அமாவாசை அன்னைக்கு ஆடி 8 வியாழக்கிழமை முக்கியமான நாள். கன்னிராசிக்கு வியாழக்கிழமை ஒத்துப்போகும். ஏன்னா 4, 7 கூடவன் உள்ளதில் சுகஸ்தானாதிபதியில். அதனால் வியாழக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தி கும்பிட்டு விளக்கு போட்டுவாங்க. அப்போ காலபைரவரும் கும்பிட்டு வந்துடுங்க. சரியா? தேய்பிரை அஷ்டமிக்கு போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க, அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவரும் கும்பிட்டுவாங்க. வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும். கன்னிராசி நேயர்களுக்கு பலன்கள் நல்லா இருக்குது, வழிபாடுகளை நல்லா செய்யணும். குறிப்பாக கன்னிராசியில் நான் சொன்ன அந்த லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பண்ணவங்களும் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்குது. சரியா? முயற்சிகள் கை கொடுக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்குது. சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும். ஆடி மாதம் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் ஆடி மாதம் அச்சாரம் பண்ணலாம். ஆடி 18ஆம் தேதி நீங்கள் அனைத்து வேலையும் பார்க்கலாம். காரியத்துக்கு திருமணம் சடங்கு எதனாச்சும் வீட்டில் விசேஷம் இருந்துச்சுன்னா ஆடி 18ஆம் தேதி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கு உள்ள உறவு நல்லாயிருக்கும், சிக்கல்கள்லாம் சரியாக போயிடும். மனக்குழப்ப விலைக்கு 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் தலைகீழ் இயக்கமாக இருக்கிறதுனால அது உறவு நல்லாயிருக்கும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும், ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, ஒரு டீமில் இருக்கிறவங்க, அசோசியேஷன் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? குறிப்பாக மீனம் ஒரு நீர் ராசி, சனி பகவான் ஒரு வேலைக்கார கிரகம்.
நல்லாயிருக்கும். இந்த தண்ணீர் சப்ளை வேலை பார்க்குறவங்க, கடலோர வேலை பார்க்குறவங்க, மீன்பிடி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். சனி பகவான் எப்போயுமே வேலைக்கார கிரகம் தான். வேலை பார்க்குறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்களும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரி, அதனால் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. டீம் லீடராக இருக்கவங்களும் நல்லாயிருக்கும். நீங்கள் தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் வேறு பொசிஷனில் இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதார திருப்தியாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களால் ஆதாயம் இருக்கும். குடும்ப பெண்கள், உங்கள் தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, அவங்களால ஆதாயம் இருக்கும். பெண்களுக்கு பிடித்த காலமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பிடித்த காலமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அதுபோல் சுக்கிரன் 10ஆம் இடத்து கர்மஸ்தானத்துக்கு போகிறார். 9, 10 இடம் சம்மந்தப்பட்டதுனால கன்னிராசி உள்ள பெண்களுக்கு வருகிற ஆடி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி அருமையான நாட்கள். அம்மன் வழிபாடையும் வச்சுக்கோங்க. வீட்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் வீட்டில் பண்ணுங்கள். அம்மன் வழிபாடெல்லாம் வீட்டில் பண்ணுங்கள். நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் அதை சொல்கிறேன். சரியா? அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அடுத்து வருகின்ற ஆடி வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் படத்தை சுத்தம் பண்ணுங்கள். சரஸ்வதி, மகாலட்சுமி, அன்னை ஆதிபராசக்தி 3 பேர் படத்தையும் 30 தேவர் படத்தை சுத்தம் பண்ணுங்கள். பூஜை ரூமை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை ரூமை வந்து கல் உப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்கள். பூஜை ரூமை வந்து துணி வச்சு தொடங்க. சிவப்பு கலர் துணி இல்லை மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணுறதுக்கு. அந்த தண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு அதில் அந்த ஈர துணியை எடுத்து துடைக்கணும். செம்பு, பித்தளை செம்பில், தாம்பர செம்பு, வெங்கல செம்பில் தண்ணியை ஊற்றி, சுத்தமான தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் கல்லுப்பு போடணும். ஓ மகாலட்சுமி தாயே நமக. ஏன்னா கல்லுப்பில் தான் மகாலட்சுமி இருக்கா. அந்த மகாலட்சுமி தாயே நமகன்னு சொல்லிட்டு கல்லுப்பை போட்டு கொஞ்சம் கரைய விடுங்க. அந்த தண்ணியை வந்து அந்த துணியை முக்கிட்டு அந்த தண்ணி ஈரத்தை பிழிஞ்சிட்டு அப்படி தொடங்க. சரியா? ரூமை தொடங்க. குத்து விளக்கு தொடங்க. ஃபோட்டோவெல்லாம் தொடங்க. சந்தனம் குங்குமம் வைங்க. செவ்வரளிப்பூ, செந்தாமரைப்பூ, செம்பருத்திப்பூ, இந்த 3 பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். எலுமிச்சை பழத்தை வைங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி வீட்டில் நீங்களே வைங்க. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 எலுமிச்சை பழத்தை வைங்க. எலுமிச்சை பழத்து மேலே குங்குமத்தை போடுங்க. செந்தாமரை பூ மேலேயும் போடலாம், எங்கள் எலுமிச்சை பழத்து மேலேயும் போடலாம். எலுமிச்சை பழங்கிறது வந்து பயங்கரமான சக்தி. மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த ஆதிபராசக்தி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போட்டி, சந்தன மாரியம்மனை போட்டி, சுக்கலிங்கபுரத்து முத்து மாரியம்மனை போட்டி, இருக்கங்கூடு மாரியம்மனை போட்டி, வாழவந்த மாரியம்மனை போட்டி, சமயபுரத்து மாரியம்மனை போட்டி, வெயிலுந்தம்மனை போட்டி, வண்டியூர் தெப்பக்குளத்து மாரியம்மனை போட்டி, பச்சைமுடத்து மாரியம்மனை போட்டி, செல்லத்தம்மனை போட்டி, கண்ணுடைய கண்ணத்தால் அன்னையை போட்டி, உஜ்ஜினி மகாலையை போட்டி, கல்கத்தா காளியை போட்டி, நாககாளியம்மனை போட்டி, வண்டி மகாலையை போட்டி, வீரபத்திர காளியம்மனை போட்டி, காளி கரிப்பாம்பலையை போட்டி, மடப்புறத்து காளியின் அன்னையை போட்டி, சிவதுர்க்கியை போட்டி, விஷ்ணு துர்க்கியை போட்டி, வனதுர்க்கியை போட்டி, துர்கா பரமேஸ்வரி தாயை போட்டி, கிரியா சக்தியை போட்டி, இச்சா சக்தியை போட்டி, ஞான சக்தியை போட்டி, மாய சக்தியை போட்டி, தாயமங்கலத்து மாரியம்மனை அன்னையே போற்றி, 108 சக்தி பீடத்தில் இருப்பவர்களே போற்றி, எல்லாத்துக்கும் தலைமை தாங்கி இருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இந்நேரம் வந்து மாதா அமிர்தானந்த மைய அம்மாவை நினைங்க. வாழும் தெய்வம், வாழும் பெண் தெய்வம். அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்குது. நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணுது. ஆத்ம சக்தியை கொடுக்குது, ஆன்ம சக்தியை கொடுக்குறது. எல்லாத்துக்கும் அரவணைச்சி நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. அந்த அம்மாவுடைய அந்த நாமத்தை செவ்வாய் வெள்ளிக்கு சொல்லுங்கள். ஆடி மாதம் வீட்டில் பூஜையில் அந்த அம்மா நாமத்தை சொல்லுங்கள். சரியா? மாதா அமிர்தந்த மை அம்மா. அம்மா வந்து அப்படியே வீட்டில் குடியிருப்பா. சரியா? அந்த தாயாரோட அணுக்கரம் அப்படியே இருக்கும். மனதால் நினைங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபோட்டோ வச்சு கூட பூஜை பண்ணுங்கள். ஒரு சக்தி கிடைக்கும். அந்த அம்மா அந்த அளவுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க. அதாவது சில குருமார்களுடைய ஒரு இது இருக்கணும் நமக்கு. அந்த அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து தினமும் தவம் பண்ணுவாங்க. சில சக்தியை வளர்த்துக்குருவாங்க. அவங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை நம்ம பெறணும்னா அவங்கள நினைக்கணும். அவங்கள நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனதால் சரியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கள நினச்சாலே அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அருவமாக வருவாங்க. உருவமாக வராங்களோ இல்லையோ அருவமாக வருவாங்க. அந்த சக்தி வரும். இந்த பிரபஞ்சம் முழுக்க சக்தி இருக்குங்க. பிரபஞ்சம் முழுக்க நல்ல சக்தியும் இருக்குது, கெட்ட சக்தியும் இருக்குது. நம்ம அதுக்கு தான் கோயில் உலகத்துக்கு போகணும்னு சொல்லுது, வீட்டை சாமி கும்பிடணும்னு சொல்லுது, இறைநாமத்தை சொல்லணுங்கிறது. சொல்ல நல்லது நடக்கும். நம்ம பிரச்சனை தீரும். அவ்வளோதான். இப்போ கன்னிராசிக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனை தீரும். செவ்வாய் வெள்ளிக்கு பெண்கள் செய்யணும். ஆண்களும் சேர்ந்துக்கோங்க. அந்த மாதா அமரதேவி தாயாரோட நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தலைகீழ் பலன்கள் கிடைக்கும். இருக்கிற பிரச்சனையெல்லாம் அப்படி உள்டாக மாறிடும். எல்லாமே கெட்ட சகவாசங்கள் அப்படியே மாறிடும். நல்ல பழக்க வளங்கள் வந்துடும். குடும்பத்தில் இருக்க தீய சக்தி ஓடி போயிடும். கஷ்டங்கள் மறைஞ்சிடும். புரட்டி போட்ட மாதிரி யோகங்கள் வரும். சிலையானியர்களே செய்யணும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வழிபாடெல்லாம் செய்யணும். சில வழிபாடு கோயிலில் செய்யுங்க, சில வழிபாடு வீட்டில் செய்யுங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வீட்டில் செய்யணும். செவ்வரளிப்பூ, செந்தாமரைப்பூ, செம்பருத்திப்பூ 3 பூ போதும். ஒரு எலுமிச்சம் பழம் அப்படியே முன்னாடி வச்சுருங்க. விநாயகரை பிடிச்சி வைங்க. மஞ்சளில் பிடிச்சி வைங்க. வீட்டில் மஞ்சள் இருக்கும். மஞ்சளில் வந்து மகாலட்சுமி இருக்கா முழுக்க. மஞ்சளை பிடிச்சிட்டு அதில் அப்படியே குங்குமத்தை வைங்க. ஆதிபராசக்தி வந்துடுவா. நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள். சரஸ்வதி வந்துடுவா. 30 தேவிகளும் அந்த விநாயகர் வந்துடுவாங்க. விநாயகர் அங்கே இருப்பார். ஸோ விநாயகருக்கு வந்து அந்த 30 தேவிகளுடைய அனுக்கிரகம் கிடச்சிரும். விநாயகர் மகாசக்தி விநாயகன், வினைதிர்ப்பான் விக்னேஸ்வரன் எல்லாமே தீர்ந்து போயிடும். விநாயகர் பிடிக்கும்போதே மகாலட்சுமி, குங்குமம் வச்சுட்டா அன்னை ஆதிபராசக்தி வந்துட்டா. நீங்கள் நாமத்தை சொல்லும்போது சரஸ்வதி உங்கள் நாவலிருந்து வெளியே வந்துடுவா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாரத்துக்கு ஒரு தடவை விநாயகர் மாற்றிடுங்க. அந்த விநாயகர் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் கரைச்சிருங்க. ஒரு பித்தளை செம்பில் தண்ணி, நல்ல ஜலம்,
குழாயிலேருந்து வர ஜலம், மோட்டர் போட்டு அதுலேருந்து வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி அப்படியே பிடிங்க. பாத்திரத்துலேருந்து கூட பிடிக்க வேணாம், கிரவுண்ட் வாட்டர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா வாட்டர் டேங்கில் தண்ணி விழும் பார்த்தீங்களா, அதை பிடிக்கணும். கிரவுண்ட்லேருந்து அப்படியே வந்து வாட்டர் டேங்கில் விழும், அதை அப்படியே பிடிக்கணும். சரியா? அந்த தண்ணி ஒரு செம்பு பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த செம்பில் தண்ணியில் அப்படியே விநாயகரை போட்டு கரைச்சிருங்க. மஞ்சள் விநாயகரை கரைச்சிட்டிங்கன்னா அந்த நல்லா அது மஞ்சள் கலரில் இருக்கும் தண்ணி. அதை வீடு முழுக்க தொளிச்சிருங்க, அவ்வளோதான். பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தொளிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு புண்ணியதானம் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு மத ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் வளர்த்து ஒரு புண்ணியதானம் பண்ணி தொளிப்பார் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இருக்கும். இப்படி வாரம் ஒரு தடவை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யுங்க போதும். செவ்வாய் வெள்ளி வேண்டாம், வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை 8 to 9 பூஜை முடிச்சுட்டு அந்த விநாயகரை அடுத்த வாரம் வியாழக்கிழமை அவரை வந்து நீங்கள் கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அந்த வியாழக்கிழமை தண்ணியை தொளிங்க, சிறப்பாக இருக்கும். மறுநாள் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு விநாயகர் பிடிங்க. மாறி மாறி செய்யுங்க, நல்ல விதமாக இருக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யணும். குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கோம் சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது, மாறி மாறி பிரச்சனையாக இருக்குது. சரியா? இப்படி செய்யணும். வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யணும். வாய்ப்பு இல்லாதவங்க அந்த மந்திரத்தை சொல்லணும். சார் எனக்கு செய்யணும் ஆசை இருக்குது சார், என்னால் முடியல சார், என் வீட்டில் ஆள் இல்லை, பொம்பளை ஆள் இல்லை, நான் தனிக்கட்டியாக இருக்கேன், ஆம்பளையாக இருக்கேன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த நாமத்தை சொல்லு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 7 to 9 நல்ல நெத்தி நிறைய ஊதிய பூசிக்கோ, குளிச்சிரு, மேலுக்கு குளிச்சிரு. காலையில் குளிச்சுட்டேன்னா மேலுக்கு குளி. ஒரு இடத்துல உட்காருங்க, சமணம் போட்டு உட்காருங்க, விளக்க ஏற்றுங்க, அப்படியே இறை நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள். சாமி இதைத்தான் சொல்லணும் கிடையாது. எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, குலதெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, காவல் தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, இறைவன் வந்து முன்னாடி நிற்பார். சரியா? நம்ம வணங்குறத பொறுத்து தான் இருக்குது, நல்ல விதமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் காதல் விஷயங்கள்லாம் நல்லபடியாக கை கொடுக்கப்படும். இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போடுவீங்க. வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடமாற்றம் இல்லைன்னா வேலை மாற்றம் சாதகமாக இருக்கும். உத்தியோகர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக முடியணும், இது மாதிரி காரியங்கள் நல்லபடியாக முடியணும்னா அந்த வழிபாடு பண்ணணும். சரிங்களா? வருகிற ஆடி மாதம் முழுக்க வழிபாடு பண்ணணும். செவ்வாய் வெள்ளி எடுத்துக்கணும். ஏதோ ஒரு நாள் வாரத்துக்கு செவ்வாய் அல்லது வெள்ளி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 நாள் செஞ்சோம்னா இடையில 2 நாள் தான் வரும். செவ்வாய் செஞ்சிட்டோம்னா புதன் வேலை தான் இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மறுபடியும் இதாக இருக்கும். 2 நாள்லாம் செய்ய முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க. சரியா? எதையுமே வந்து நம்ம சௌரியத்துக்கு தாங்க செய்யணும். ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டுலாம் செய்யக்கூடாது. சில பேர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போட்டுட்டு போவாங்க. அப்படிலாம் போகாதீங்க. வாய்ப்பு இருந்தால் போங்க, மனதார போங்க, டென்ஷன் இல்லாமல் போங்க, வயிறார போங்க. சில பேர் பசியோடு கோயிலுக்கு போவாங்க. உண்ணாவிரதம் இருக்காரா, அவர் நோன்பு இருக்கிறாரா, அதெல்லாம் ஒன்றும் இருக்க வேண்டாம். நீ நோன்பு இருக்கிறேன் பட்டினியாக போயிட்டேன்னா கோயிலில் போய் சாமியை கும்பிட முடியாது. சாப்பாடு மேலே தான் ஞாபகம் இருக்கும், எப்படா வீட்டுக்கு போகலாம் சாப்பிடலாம்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. எந்த தெய்வமே பட்டினியாக வான்னு சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. வேத இதிகாசங்கள் எதை படித்தாலும் சரி, புராண கதை எதை படித்தாலுமே பட்டினியாக கிடந்த வந்து என்னை பாருன்னு சொல்லலை. அந்த கண்ணப்பனே வந்து சிவனுக்கு வந்து கறியும் சோறையும் கொடுத்துருக்குறான். சரியா? கறியை தான் கொடுத்துருக்கான் சிவனுக்கு. மீனையும் மாமிசத்தையும் அடுப்பில் போட்டு வறுத்து தான் கொடுத்துருக்குறான். சாமி பட்னியாக கிடந்துருவாருன்னு. சாமி பட்னியாக கிடந்துருவாரு, மாமிசத்தை கொடுத்துருக்குறான். அப்புறம் நம்ம எதுக்கு சாமி பட்னியாக கிடக்கணும்? நம்ம மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. நல்ல சாப்பாடு, சைவ சாப்பாடு சாப்பிட்டு கோயிலுக்கு போங்க. வீட்லேயும் சைவ சாப்பாடு சாப்பிட்டு சாமியை கும்பிடுங்க. சரியா? அசைவம் சாப்பிட்ற அன்றைக்கி சாமி கும்பிடாதீங்க. ஒன்று சாமியை கும்பிட்டுட்டு அசைவம் சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிட்ட பின்னாடியில் கோயிலுக்கு போகக்கூடாது. மதியம் ஃபுல்லாக முட்டை பிரியாணி சாப்பிட்டேன் சார், காக்கில் சிக்கனை வச்சுட்டு 2 முட்டை பிரியாணி சாப்பிட்டுட்டேன். சரியா? கோனார் மெஸ்ஸில் போய் சாப்பிட்டேன். சாயந்தரம் போய் நான் கோயிலுக்கு போகிறேன், பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னா போகக்கூடாது, தப்பு. சரியா? நம்ம ஒரு காரியத்தை தெரியாமல் செய்யலாம், தெரிஞ்சு செய்யக்கூடாது. மறுநாள் போகலாம். சரியா? நிறைய இருக்குது. நிறைய பேர் வாதம் பண்ணுவாங்க, மறுநாள் போனோம்னா உள்ளே சாப்பிட்ட மாமிசம் இல்லாமல் போயிட போகுது அப்படிம்பாங்க. அதாவது வாதத்துக்கு பதில் சொல்லலாம், விதண்டாவதத்துக்கு பதில் சொல்ல முடியாது. சில காரியங்களை வந்து சில விதமாக செஞ்சு தான் போகணும். நம்ம அப்படி போனால் தான் நல்லது. அப்படி போடுறவங்க நல்லா இருப்பாங்க. விதண்டாவாதம் பேசிகிட்டு இருக்கவே வாழ்நாள் முழுக்க விதண்டாவாதம் பேசிக்கிட்டு தான் இருப்பான். அவன் வாழ்க்கை வேறு மாதிரி போட்டோம், நல்லபடியாக நடக்கட்டும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சொல்லியாச்சு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வெளிநாடு போகிறவங்களும் இந்த காலத்தில் முயற்சி செய்யுங்க. வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்ய நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகோதரன், உடன் பிறந்த சகோதரர்கிட்ட, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? நல்லா இருக்குங்க. கன்னிராசிக்கு வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது, தலையில் ஏக்கம் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறது, நல்லா இருக்குது. வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த வழிபாடு செய்யுங்க, பலன்களும் சிறப்பாக இருக்குது. சரியா? நன்றாக இருக்கிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எது கேள்விகள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் எப்படி கேட்கணும்னா உங்கள் பிறந்த வருடத்தை சொல்லணும். தேதி மாதம் வருடம் சொல்லணும். தேதி மாதம் தெரியலனா வருடத்தை சொல்லுங்கள். நான் 1960 பிறந்தேன், உத்திர நட்சத்திரம், உத்திரம் 3ஆம் பாதம், எனக்கு இப்போ வந்து சனி திசை நடக்குது அப்படின்னா நான் கணக்கு பண்ணி சொல்லிடுவேன். சரியா? இதுக்கு வந்து சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லணும்.
நான் வந்து கன்னி ராசி, உத்திரம் 3ஆம் பாதம், 1960 வருடம் பிறந்தேன். நான் பிறந்த லக்கணம் வந்து மேச லக்கணம். எனக்கு இப்போ சனி தசை நடக்கு. சனி பகவான் வந்து கடகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா சொல்லிடுவேன், நல்லா இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா கன்னி ராசிக்கும் மேச லக்கணத்துக்கும் வந்து சஸ்லாஸ் அமைப்பு. மேச லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து 10-11 கூடியவன், பாதகாதிபதி. அவர் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் கடகத்தில் பகமை பெறுவார். ஆனால் ஒரு பாவகிரகம் வந்து 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கலாம், இருந்தாலும் பகமை பெறுவார். சந்திரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்று பலன்கள் மாறுபடும். சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவர் வந்து சூரிய கேந்திரத்தில் இருந்தார்னா ஓரளவு சனி திசை நல்லாயிருக்கும். சந்திரன் கெட்டு போயிட்டார், அம்மாவை சந்திரன் இருந்தார்னா சனி திசை நல்லா இருக்காது 19 வருடத்துக்கு. இப்படி பலனை சொல்லலாம். சரியா? வேத ஜோதிடத்தில் வாய்ப்பாடு தெரிஞ்ச ஜோதிடர் கரெக்டாக பலன் சொல்லிடுவான். வாய்ப்பாடு தெரியணும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடு யாருக்கு வேணாலும் சொல்லலாம். தனிமனித ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லிடலாம். தனிமனித ஜாதகத்தில் தெரிஞ்சு போயிடும். சரியா நேர்களே? அந்த கிரக நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிளாரிட்டியாக சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம். இப்போ கோச்சார பலன்கள் சொல்கிறதெல்லாம், ராசி பலன்கள் சொல்கிறதெல்லாம் புது அறிவிப்பு தான். இதெல்லாம் சரியா? பொதுவாக அரசாங்கத்தில் சொல்கிற அறிவிப்பு மாதிரி தான். ரேஷன் கடையில் பொருள் போடுற மாதிரி தான். போனால் தான் வாங்க முடியும். அப்படியே போனாலுமே பாதி பொருள் தான் போடுவோம், ஒழுங்காக போட மாட்டான். அது மாதிரி தான் பலன்கள் வந்து முழுசுமாக சேராது. தனிப்பட்ட ஜாதகத்தை வாங்குறது வந்து, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறது தனிப்பட்ட மனிதனுக்கு சரியாக சொல்லலாம். ஸோ பட் இதுவும் கொஞ்சம் கூட சேரும். இந்த பலன்களும் கூட சேரும். இந்த பலன்கள் கூட சேரும்னா வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து பூஜை புனஸ்கார வழிபாடுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த நாள் இந்த நேரம் இப்படி செய்யுங்க அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு அப்படியே நிற்கும். அந்த வழிபாடு வந்து கோச்சார பலனையும் காக்கும், உங்கள் ஜனன ஜாதகத்தையும் காக்கும். தெய்வம் எல்லாத்தையும் பார்க்கும். சரியா? தெய்வம் அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். 100 பேர் சேர்ந்து சாமி கும்பிட்டாலும் ஒரே பலன் தான், தனி ஒருவன் சாமி கும்பிட்டாலும் ஒரே பலன் தான். இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனைக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, விவரமாக கேளுங்க, புள்ளி விவரத்தோடு கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளாரிட்டியாக பலன் சொல்லுவேன். ஃபோன்லாம் அடிக்காதீங்க, ஃபோனில் எல்லாம் நேரம் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். அனைவரும் லைக் பண்ணுங்கள். இது முதலே சொல்லியிருக்கணும். கன்னி ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம். சாதக பாதகங்கள், நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், லக்ன தசாபுத்தி பலன்கள், பூஜை புனஸ்காரம் எல்லாமே சொல்கிறோம். சாதக பாதகங்கள்லாம் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நியூ வியூவர்ஸ், ரிட்டர்ன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நேரில் நல்லா இருக்குது. இந்த கண்டக சனியில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு. ஒரு 138 நாளுக்கு நல்லபடியாக இருக்கும், மாற்றம் இருக்கும். சனி பவன் பார்க்குற இடங்கள்லாம் ஓரளவு நல்ல மளவாக இருக்கும், நல்லா இருக்கும். அவர் பார்வையோடைய கெடுபடங்கள்லாம் குறையும். ராசிக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கும். ஒரு சுகஸ்தானமும் ஒரு பாக்கியஸ்தானமும் உங்கள் ராசியும் வலுப்படுறதுனால நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு, உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.